அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 31/10/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து சென்றால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்ல லாபத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 10ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக எதிலும் சிறப்பாக செயல்பட முடியும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய், 9இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேல் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைய நாளில் 4இல் சூரியன், 8இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கலாம். அதனால் சற்று நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
ராசிக்கதிபதி சூரியன் 3இல் சஞ்சரிப்பதாலும் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்து உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய், 6இல் சந்திரன், ராகு, 11இல் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகி மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் தற்போது விலகுவதால் மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது விலகி குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன், 2இல் செவ்வாய், 5இல் சந்திரன், ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக பேச்சில் கவனமாக இருப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 4இல் சந்திரன், ராகு சஞ்சரிப்பதால் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, லாபஸ்தானத்தில் சூரியன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் விலகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது குறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உங்களுக்கு வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடந்த காலங்களில் நிலவிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9இல் சுக்கிரன், 10இல் சூரியன், 11இல் செவ்வாய், புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும்.
இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு எதிலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் புதன், ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். வேலைக்கு செல்பவர்கள் எதிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், 12ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் மேல் அதிகாரியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.